Praise the Lord. Hallelujah. ஐயா ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரையும் மறுபடியும் பார்க்கறதுக்கு தேவன் கொடுத்த மகா பெரிய ஸ்லாக்கியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா எல்டர்ஸ்க்காக பாஸ்டர் ஐயா ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். மறுபடியுமாக என்னை அழைத்த அருமையான என்னுடைய ஊழியக்காருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல சார்லஸ் மார்ட்டின் ஐயாக்காக, அம்மாக்காக, அவருடைய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா எல்டர்ஸ்க்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆஸ்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பாஸ்டர் கொஞ்சம் ஒரு பேஸ் மட்டும் லைட்டா இருக்கிறீங்களா? பேஸ் மாத்திரம், பேஸ் மாத்திரம். ஹல்லேலூயா. ஓகே, சரி. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஒரு நிமிடமாக ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூயரே, இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். சொல்லுவோமா? உம்மை ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், பிதாவே, நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த நல்ல வேலைக்காய் நன்றி. செப நேரத்துல எங்களை செபிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களை பாரப்படுத்தினதுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே தகப்பனே, ஒரு சின்ன கூட்டமா இருந்தாலும் நீங்க அதை கனப்படுத்தி எங்க மத்தியில இறங்கி வந்திருக்கீங்க. நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு செபத்திற்கும் நீர் ஆம் என்றும் ஆமேன் என்று நீர் பதில் கொடுக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீங்க வந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் பேசுவீராக. இந்த கவலைகள், கண்ணீர்கள், பாரங்கள் நீங்கி இன்னைக்கு விடுதலை உண்டாகும்படியா நான் செபிக்கிற ஐயா. குடும்பத்துல காணப்படுகிற குழப்பங்கள், பலவீனங்கள், சோர்வுகள், குடும்பத்துல காணப்பட பிரிவினைகள், சமாதானத்தின் கேடுகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்துல நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே.
ஆண்டவரே, நீர் எங்களோட பேசும் வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தகார கிரிகள் அழிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனை அனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கர்த்தாவே, இந்த வார்த்தையாகிய அப்பத்தை எனக்கு பிட்டு தாரும், நாங்கள் புசித்து பலனடைய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். சரி, ஆண்டவர் இங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாசத்துல தேவன் உங்களுடைய எல்லா காரியத்திலுமே உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவர். அவர் உங்களோட கூட இருக்கிறார். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொன்னது யாரு? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர். அவர் நம்மோட கூட இருக்கிறார், உங்களோட கூட இருக்கிறார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களோட கூட இருக்கிறார். நீங்க சொல்றத பார்த்தா நல்ல கையை பிடிச்சி சிரிச்ச முகத்தோட சொல்ல, உங்களோட கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. சத்தமா சொல்லுங்க, சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. உங்க கூட இருக்கிறாருங்க. ஆமென். அல்லேலூயா. உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சரி, நம்ம இந்த வசனத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க போறோம். ஆண்டவர் ஏன் இந்த ஆகாய் தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார்? இந்த ஆகாய் தீர்க்கதரிசி யாரு? ஆகாய் தீர்க்கதரிசி யாரு? இவர் எதற்காக இந்த தீர்க்கதரிசன புத்தகம் எழுதப்பட்டது அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டு, இன்னைக்கு நான் பேச போகிற செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, நீங்களே ஆலயம் அப்படின்னு சொல்லிதான் நான் இன்னைக்கு பேச போறேன். சரி, இந்த ஆகாய் தீர்க்கதரிசி யாரு, எதற்காக இந்த தீர்க்கதரிசன புத்தகம் எழுதப்பட்டதுன்றதை பார்த்துட்டு நாம சில காரியங்களை தியானித்து நாம் முடிக்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரத்துல 10 கோத்திரம் தேவனை விட்டு பின்வாங்கி போனபடினாலே அந்த கோத்திரம் சிதறடிக்கப்பட்டது. மீத இருந்ததான அந்த யூதா கோத்திரமும் பெஞ்சமின் கோத்திரத்துல யூதா கோத்திரம் மாத்திரம் பிரியமானவர்களே தேவனுடைய கரத்துல இருந்து அவர்கள் தேவனை தேடிக்கொண்டிருந்தபடி தாவீதுக்கு ஆண்டு சொல்லும் போதே, உனக்குன்னு ஒரு விளக்க நான் எரிய பண்ணுவேன்னு சொன்னதுனால அந்த யூதா கோத்திரத்தை மட்டும் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா காப்பாற்றி கொண்டே வந்தார். ஆனால் அந்த யூதா கோத்திரமும் என்ன செஞ்சதுன்னா, தேவனை விட்டு பின்வாங்கி போனதுனால ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு பேசினார். 70 வருஷம் நீங்க பாபிலோன்ல அடிமையா இருப்பீங்கன்னு சொன்னார். கர்த்தருடைய வார்த்தையின்படியாகவே இந்த யூதா கோத்திரம் என்ன பண்ணுச்சுன்னா, பிரியமானவர்களே, பாபிலோன்ல 70 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தார்கள். அடிமைப்படுத்தினது யார் என்று சொன்னால், நேபுகாத் நேச்சர் என்று சொல்லக்கூடியதான பாபிலோனின் ராஜாவாகிய அவன் என்ன செய்யறான்னா, முதல் காரியம் அவன் எருசலேமில் இருந்ததான தேவனுடைய ஆலயத்தை இடித்து தள்ளினான். இரண்டாவது, அங்கிருந்ததான யூதர்களை அநேக பேர்களை வாலிபர்களை அவன் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு போனான். அதை சிறைப்படுத்தி கொண்டு போனவர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா, தானியேல் புஸ்தகத்துல பார்க்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சில வாலிபர்களை குறித்து அங்க படிக்கிறோம். அப்படி கொண்டு போகப்பட்டான். மூன்றாவது, அந்த நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணான்னா, தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி, பிரியமானவர்களே, கிட்டத்தட்ட அதை ஆலயம் முற்றிலுமாக இடிக்கப்பட்டு காணப்படுகிறது. இப்போ எல்லாருமே பாபிலோன்ல 70 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, போன வாலிபர்கள் எல்லாம் பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள். அதுல ஒரு சில பேர் ஞானிகள் என்று அறிந்து அந்த நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணா, அந்த பாபிலோனுடைய அரண்மனையிலுக்குள்ளே வைத்திருந்தார். ஆனாலும் அவர்கள் தேவன் மேலே விசுவாசமும் நம்பிக்கையும் உள்ளவர்களா இருந்தார்கள். அப்படி இந்த எருசலேமுக்காக கதறி ஜெபிக்கிறாங்க. அகாவா என்று சொல்லக்கூடியதான நதி கரையாண்டிலே எல்லா பரிசுத்தவான்களும், அதாவது கிட்டத்தட்ட எல்லாருமே, எசேக்கியா முதற்கொண்டு எல்லாருமே அந்த அகாவா நதிக்கரையிலே எருசலேமை நினைத்து அழுகிறாங்க. பாபிலோன்ல இருக்கிறதான தானியேலை குறித்து கூட வாசிக்கிறோம்.
எருசலேம் நேரா பலகணிகளை திறந்து அவன் 3 வேளை தேவ சமூகத்துல ஜெபிக்கிறதாக வேதம் நமக்கு காண்பிக்கிறது. எதற்காக ஜெபம் பண்ணனா, ஆண்டவரே ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறதே, எங்களுக்கு மறுபடியும் ஆலயத்தை நீங்க கட்டி கொடுக்க மாட்டீங்களா, நாங்க இங்க இருந்து விடுதலையாக்கப்பட மாட்டோமா அப்படின்னு சொல்லி அந்த பாபிலோன்ல இருந்து தானியேல் முதற்கொண்டு எல்லாருமே கதறி ஜெபிக்கிறார்கள். தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம், நீங்க பாத்தீங்கன்னா அந்த நாட்களை வருஷங்களை தொகையிட்டு பார்க்கிறான். தானியேல் 9:1 வாசிக்கிற பொழுது எரேமியா தீர்க்கதரிசனம் உரைத்த அந்த வசனத்தை கணக்கிட்டு பார்த்து ஜெபிக்கிறான். ஆண்டவரே 70 வருஷம் ஆயிடுச்சு ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அடிமதனத்தில் இருக்கிறோமே என்று சொன்னபொழுதுதான் அன்றைக்கு ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி, தானியேலே எனக்கு பிரியமானவனே, நீ முழங்கால் படிவதற்கு முன்பதாக உன் வேண்டுதல் என்ன பண்ணுச்சு, கேட்கப்பட்டது என்று கர்த்தர் பேசினார். பேசின பிறகு பிரியமானவர்களே நடந்தது என்னவென்று சொன்னால், ஆண்டவர் அந்த பாபிலோன் என்ற சாம்ராஜ்யத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார். அந்த நேபுகாத்நேச்சருடைய மகன் ஆலயத்துள்ள இருக்கிற பொருட்களை கொண்டு போய் அவன் பிரியமானவர்களை குடித்து வெறித்து இருக்கிற நேரத்துல ஆண்டவர் அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு முடிவை கொண்டு வந்து மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். அதிலிருந்து வந்தவன் தான் பிரியமானவர்களே உங்களுக்கு தெரியும், கோரேஸ் மன்னன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தலையில சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கோரேசு குறித்து வீடியோ எடுக்கிறீங்களா? இங்கதான் நிக்கணுமா, போகக்கூடாது அப்படி? நான் ஃப்ரீ. இது வேற கட்டி போட்டுறீங்களே. சரி, நல்லா கவனிங்க. இதுவரை எத்தனை பேர் புரிஞ்சுது? கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இன்னைக்கு கொஞ்சம் தெளிவா போறோம். நம்ம என்னோட கூடவே வாங்க, அப்பதான் நமக்கு ஈஸியா புரியும். சரியா? இப்ப நல்லா கவனிங்க. இப்போ அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வந்தாரு. மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்துல கர்த்தர் கோரேஸ் மன்னனை எழுப்பினார். இந்த கோரேஸ் மன்னனை குறித்து நம்ம தீர்க்க தரிசனமாக, அவன் பிறக்கவே இல்லை. யாரு? கோரேஸ் என்றவன் பிறக்கவே இல்லை. பிறக்கிறதுக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடியே கோரேஸ் என்ற ஒரு மன்னன் வருவான். அவன் வந்து நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லி வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்பலகை முறித்து ஒளிபிடித்திருக்கிற பொக்கிஷங்களை அவன் கொடுப்பான்னு சொல்லிட்டு ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களையும், ஏசாயா 44ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை மட்டும் படிங்க பார்க்கலாம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை படிங்க பார்க்கலாம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் கடைசி வசனம். கோரேசை குறித்து சொல்லப்பட்டதுல சிஸ்டர், அப்படின்னா அவன் பிறக்கவே இல்லை. இன்னும் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா எழுதுறார் கோரேசை குறித்து. அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும், எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லி அங்க முடியல. 45ஆம் அதிகாரத்தில் அப்படியே கண்டினியூ ஆகுது. அவனை குறிச்சு 3 வசனங்களை குறித்து வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய வசனம் தீர்க்க தரிசனம் அப்படியே துல்லியமாக நிறைவேறினது. ஏன்னா வானமும் பூமி ஒழிந்து போனாலும் எது மாறாது? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எது மாறாது? கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணாது? மாறவே மாறாது. அதே போலதான் கர்த்தருடைய தீர்க்க தரிசன வசனம் 100 வருஷம் கழிச்சு அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துல கர்த்தர் முடிவை கொண்டு வந்து மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்திலிருந்து இந்த கோரேசை கர்த்தர் கொண்டு வந்து ஆலயத்தை கட்டும்படியாக இந்த கோரேசை கர்த்தர் எழுப்பினார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப பாபிலோன்ல இருந்து ஒரு தலைவனை ஏற்படுத்தி, ஸ்தோத்திரம், இப்போ எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தை கட்டுறதுக்கு அனுப்புறாங்க. அந்த தலைவன் பேர் தான் யாரு? செருபாபேல். எல்லாம் சொல்லுங்க, யாரு? செருபாபேல். எல்லாம் ஒரு மாதிரி பார்க்காதீங்க என்ன, சரியா? யார் அவன் பேர்? என்ன? செருபாபேல். புதுசா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா பைபிள் தான் இருக்குது பேரு, சரிங்களா? செருபாபேல். அப்புறம் வந்து ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறான். அவன் பேர் என்ன? யோசுவா. சொல்லுங்க பார்க்கல, யாரு? யோசுவா. எல்லாம் சொல்லுங்க, பிரதான ஆசாரியன் யாரு? யோசுவா. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியத்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். யோசுவா அப்புறம் வந்து செருபாபேல் இவங்க கையில எல்லாம் ஆலயத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை பொருட்களை கொடுத்து கோரேஸ் ராஜா அனுப்புறாரு. நீங்க போய் ஆலயத்தை கட்டுங்கன்னு. எல்லாரும் ஒரே ஆரவாரத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு. எத்தனை வருஷம் அடிமதனம்? 70 வருஷம். சொல்லுங்க எல்லாரும், எத்தனை வருஷம்? 70 வருஷம். தானியேல் வந்து அந்த பாபிலோனுக்கு போகிறதுக்கு முன்னாடி, பாபிலோன் போகும்போது அவனுக்கு 15 வயசு. என்ன வயசு? 15 வயசு. அப்போ வாலிப வயசுல போனவங்க இப்ப என்ன ஆயிட்டு இருப்பாங்க? 70 வயசு. 70 வருஷம் எத்தனை? அவங்களுக்கு என்ன வயசு? கிட்டத்தட்ட
85 வயசாயிடுச்சு அவங்களுக்குலாம். ஆனாலும் இத்தனை நாளா காத்திருந்தோமே, எதற்காக காத்திருந்தோம்? ஆலயத்தை கட்டணும், அப்புறம் எருசலேம் மதில் சுவர் போடணும் அப்படிலாம் சொல்லி ஒரே மகிழ்ச்சியோட புறப்பட்டு வராங்க. ஆரவாரத்தோடு சந்தோஷத்தோடு. ஒரு வேத பண்டிதர் சொல்றாங்க, பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு இருக்கிற கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 950 கிலோமீட்டர். அப்பா, எத்தனை கிலோமீட்டர்! எப்படி வந்திருப்பாங்கன்னே தெரியல. நடைப்பயணமா தான் வந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி காரோ பைக்கோ ஒண்ணுமே கிடையாது. ட்ரெயின் இல்ல, ஒண்ணு இல்ல. ஸ்தோத்திரம். எல்லா பொருட்களும் ஆலயத்தினுடைய பொக்கிஷங்களை ஏற்றுக்கொண்டு அவங்க எல்லாம் அப்படியே வருகிறார்கள். வந்த உடனே ஆரவாரத்தோடு இடிக்கப்பட்ட தேவனுடைய ஆலயத்தை அவர்கள் மறுபடியுமாக கட்ட ஆரம்பிக்கிறார்கள். கரங்களை உயர்த்து தலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை உயர்த்து தலையிலேயே சொல்லுங்க. ஹல்லேலூயா. இடிக்கப்பட்ட அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சவங்க என்ன உற்சாகமா ஆரம்பிச்சாங்க தெரியுங்களா? ஒரே சந்தோஷத்தோட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் காலம் போக்குல போன உடனே ஆலயம் கட்டப்படாமல் தங்களுக்கு அவர்கள் வீடுகளை கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். கிட்டத்தட்ட ஆலயத்தை கட்டணும்னு வந்தவங்க 15 வருஷம் ஆலயத்தை கட்டாம அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்ப இவங்க கட்டணும்னு வந்தவங்க எதற்காக வந்தோம் என்ற தரிசனமே போய் இப்ப தங்களுக்கு வீடுகளை கட்ட அவர்கள் ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த நேரத்துலதான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆகாய் தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புகிறார். ஆமென். அப்பொழுது எழுதப்பட்ட தீர்க்கதரிசன புத்தகம் தான் இந்த ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம். இப்ப பாருங்க, அந்த ஆகாய் தீர்க்கதரிசில சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா வாசிங்க பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள் ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம். என்னென்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாதாக. 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசி மூலமாய் செயல்தியின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் வாசிங்க. யோசுவா இதுவோ இப்பொழுது சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளா விதைக்கிறீங்க, ஆனா கொஞ்சமா தான் அறுக்கிறீங்க. நீங்கள் புசித்தும் திருப்தி ஆகல, நீங்க குடித்தும் பரிமுறமாகல, நீங்கள் வஸ்திரத்தை உடுத்தி ஒருவனுக்கு குளிர் அடங்கல, கூலிய சம்பாதிக்கிறீங்க, ஆனா எதுல போகுது? பொத்தலான பையில போகுதுன்னு ரொம்ப வேதனையோட கர்த்தர் அங்க பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்தை பார்க்கும்போது நம்மள அப்படியே கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும்னு கர்த்தருடைய ஆவியானவர் என்னோட பேசினார். நான் உன்னை எதுக்கு ரட்சித்தேன், எதற்காக உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை எதற்கு பாபிலோன் என்ற உலகத்திலிருந்து உன்னை வேர்பிரித்து உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை எதற்காக கொண்டு வந்து உன்னை வச்சிருக்கிறேன் அப்படின்னா, நீ ஆலயத்தை கட்டணும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஆலயத்தை கட்டணும், தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீ எழுமணும். ஆகவே தான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆனா நீ ஆலயத்தை முக்கியப்படுத்தாம, ஆலயத்தை குறித்துதான ஒரு தரிசனம் இல்லாம, ஆலயத்துக்காக உன்னை அழைத்த அழைப்பு நீ விட்டபடினாலே கர்த்தருங்க சொல்றாரு, நீ திரளா விதைக்கிற, வேர்வை சிந்துற, ஓடுற, ஒடையாடுற, பயங்கரமான உழைப்பு, ஆனா லாபம் எல்லாம் ஒரு மறைக்கிற மாதிரியே இருக்கு. எனக்கு லாபம் கொஞ்சம். ஐயோ, நான் சேர்த்து வைக்கிறேன் பாஸ்டர், ஆனா எங்க போயிட்டு இருக்குது? பொத்தலான பையில போயிட்டு இருக்குது. எங்க எப்படி செலவாகுதுன்னு தெரியல. எதற்காக? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம் அப்படின்றதுனால தான் கர்த்தர் இங்க ஆகாய் தீர்க்கதரிசியை வைத்து பேசுகிறார். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நான் உன்னை எதற்காக தெரிந்து கொண்டேன் என்று இதே வார்த்தை 2 முறை வருது. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கன்னு 5ஆம் வசனத்திலையும் வரும், 7ஆம் வசனத்திலும் மறுபடியும் வரும் பாருங்க. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். 9ஆம் வசனத்துல அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது, நீங்கள் அறுத்தும் வீட்டுக்கு கொண்டு வந்ததும் நான் அதை என்ன பண்ணிட்டேன், நான் தான் பண்ணிட்டேன்றார். பிசாசு இல்லப்பா. நம்ம ஒன்னே நான் நினைப்போம், பிசாசு
நமக்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் யாரு? நீங்களா அவங்க ஃப்ரெண்டோ? யாருங்க நமக்கு தெரிஞ்சதுல? ஏதாவது வியாதினா யாரு? பிசாசு. ஏதாவது ஒண்ணா பிசாசுங்க. ஆனா இங்க சொல்றாரு பாருங்க, பிசாசு ஊதல. யார் ஊதுனது? நான் தான் ஊதிட்டேன்றாரு. எங்கேயாவது நம்ப முடியுதா? கர்த்தர் செய்யறாரு. ஏன் தெரியுமா? நான் உன்னை அழைத்தது வேற, உன்னை தெரிந்து கொண்டதுக்கான நோக்கம் வேற, உன்னை ரட்சித்ததுக்கான நோக்கம் வேற, உன்னை வேர்பிரித்ததுக்கான நோக்கம் வேற. ஆனா நீ அதை விட்டுட்ட. தேவனுடைய அழைப்பையும் தேவனுடைய அந்த பரிசுத்தத்தையும் தேவனுடைய பிரியமானவர்களே அந்த ரட்சிப்பையும் விட்டுட்டு நாம வேற எங்கேயோ போய் திசை திரும்பி இருக்கிறபடினாலே பிரியமானவர்களே, கர்த்தரை எதிர்த்து நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால்தான் பிலதெல்பியா சபைக்கு சொன்னாரு, என்ன தெரியுமா? பிரியமானவர்களே, இதோ ஒருவனும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, வழியை சிந்திச்சு பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரி, இன்னைக்கு நான் எதை ஆண்டவர் ஆலயம் என்று சொல்லுகிறார் வேதத்துல வாசிக்கிறோம். நாம முதல்ல இருந்து அப்படியே கொஞ்சம் ஆராய்ஞ்சு ஆலயம்னா என்ன, எதை ஆண்டவர் ஆலயம் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி நாம எனக்கு கொஞ்சம் தியானிக்க போகிறோம். வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறதே, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, அந்த ஆலயம், சீக்கிரம், அந்த ஆலயம் நான் தான், வேற எதுவும் இல்லை. ஆலயம்னா என்ன நினைக்கிறோம் நம்ம அப்படின்னா, என்ன இருக்கணும்? ஆலயம்னா என்ன இருக்கணும்? சிலுவை இருக்கணும். முதல்ல கட்டடம் இருக்கணும். என்ன இருக்கணும்? கட்டடம். அந்த கட்டடம், ஐயோ எவ்வளோ பெரிய ஆலயம் தெரியுமா? எங்க சென்னையில வந்து ஒரு பாஸ்டர் கட்டி இருக்கிறாராம் 100 கோடிக்கு. என்னங்க, எத்தனை கோடி? என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்களே, பயமா இருக்கு. எல்லாம் சொல்ல, எவ்வளவு கட்டி இருக்கிறாரு? 100 கோடிக்கு. இன்னொருத்தர் கட்டி இருக்கிறாராம், அவர் வெள்ளே சொல்ல மாட்டேன்றாரு, எவ்வளவு கட்டி இருக்கிறோம்னே தெரியல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, எப்போ அது இல்லப்பா ஆலயம், அது கிடையாது. அது வெறும் என்னதுதான்? பில்டிங். அது என்னது? மண்ணு கூட வச்சுங்க. அது ஒண்ணு இல்ல, அது ஒண்ணுமே கிடையாது. ஆலயம் என்னத்தான் அலங்காரம் பண்ணாலும், பூனால அலங்காரம் பண்ணாலும், விலை உயர்ந்த பொருட்களால அலங்காரம் பண்ணினாலும் அது ஆலயம் அல்ல. ஆலயம் என்பது எது என்று சொன்னால், நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயம். கர்த்தர் என்னையத்தான் அதிகமாக கணக்கு கேட்பார். சரி, இப்ப நம்ம ஆரம்பத்துல இருந்து வருவோம். இந்த ஆலயத்துக்குள்ள கர்த்தர் வாசம் பண்றார். ஆலயம் என்னவே தேவன் வாசம் பண்ணுகிற இடம். ஆமேனா? ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா தானே சொல்றேன்? அல்லேலூயா. ஆலயம்னாவே யார் தங்குற இடம்? தேவன் வாசம் பண்ற இடம் தான் ஆலயம். அதனாலதான் சொல்றாரு, நான் உன் நடுவே உலாவி உன் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனங்களாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்துல வருது. சரியா? சரி, ஆண்டவர் பாருங்க, ஆரம்பத்துல இருந்து இந்த மனுஷரோடவே உலாவணும்னு ஆசைப்பட்டார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல இருந்து ஆசைப்பட்டார். இப்போ முதல்ல பாருங்க, தேவன் வாசம் பண்றதுக்காக ஆண்டவர் எதை உண்டு பண்ண சொல்றாருன்னா, பிரியமானவர்களே, ஆசரிப்பின் கூடாரத்தை என்ன பண்ண சொல்றாரு? உண்டு பண்ண சொல்றாரு. மோசைய மலையின் மேல 40 நாள், எத்தனை நாள்? 40 நாள் உட்கார வச்சு ஆசரிப்பின் கூடாரத்தை எப்படி கட்டணும், ஏது கட்டணும்ன்றத பயங்கரமான பிளான் கொடுக்கிறார். வாசிங்க யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம், அதனுடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக 8-9 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் நடுவே நாம் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக, நான் உனக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படி, நான் சொல்ற வார்த்தை கொஞ்சம் குறிச்சிட்டு வாங்க, மாதிரியின்படியே, மாடல் சொல்லுங்க, என்ன காமிக்கிறாரு?
மாடலை காண்பிக்கிற, நான் உனக்கு காண்பிக்கிற மாதிரியின்படியே, அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக என்று சொல்றார். பாருங்க, மோசே வாக்கிலும் செயலிலும் எப்படிப்பட்டவனா இருந்தான்? வல்லவனா இருந்தான். எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் இந்த மோசே கற்று தேறினவன். ஆகவே மோசேக்கு சொல்றாரு, மலையில 40 நாள் உட்கார வச்சு ஏதோ ஒண்ணு காட்டுறாரு. ஆமென். ஆமாவா இல்லையா? என்ன காட்டுறாரு? இந்த இடத்துல இதை பத்தி எதுவும் சொல்லல. எபிரேயர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை கவனிங்க. எபிரேயர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்து உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்து இருக்கிறது. அப்படியே, நல்லா கவனிங்க. இப்ப பாருங்க, அப்படியே அப்படின்ற ஒரு வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப ஆண்டவர் மோசே 40 நாள் மலையின் மேல வச்சிருந்தாரு. எங்கப்பா நீ போயிருந்த? நல்லா கவனிங்க. தண்ணி குடிக்கலையா, சாப்பிடலையா? தண்ணி குடிக்கல, சாப்பிடல. ஒரு மனுஷனால எப்படியா இருக்க முடியுமா? 40 நாள் எது குடிக்காம இருக்க முடியும்? பாசிங் இருக்கலாம், ஆனா தண்ணியாச்சும் குடிச்சாதான் அவன் என்ன ஆவான்? உயிர் வாழ்வான், பலனா இருப்பான். ஆனா மோசே, நீ 40 நாள் இருந்தியப்பா, எப்படிப்பா? அவர் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார் தெரியுமா? இந்த மோசைய மலையில் மட்டுமல்ல, பரலோகத்துக்கு கொண்டு போய் அங்க ஒரு மாடலை காமிச்சிருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப வாசிங்க முதல்ல இருந்து அந்த வசனத்தை. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவையின் சாயல் நிழலுக்கு ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ணுகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ மலையில ஒரு மாதிரி மாடலை காமிச்சிருக்கிறாரு. அந்த மாடல் எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா, பரலோகத்தில் அவனை கூட்டு போய் காமிச்சிருக்கிறாரு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி தரலையே சொல்லுவோமா? யாத்திராமத்தின் புஸ்தகத்துல மட்டும் ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தைய, மலையிலே உனக்கு காண்பித்த மாதிரியின்படியே அப்படின்றத 18 முறை வருதுங்க. 18 முறை மலையில உனக்கு காண்பித்த மாதிரியின்படியே, அந்த மாடல் படியே, அந்த மாடல் படியே நீ செய் என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இப்போ ஆசரிப்பின் கூடாரத்தை ஒரு அழகா இந்த மோசே மலையில காண்பித்த, பரலோகத்தை காண்பித்த அந்த தரிசனத்தின்படியே கட்ட ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் அது வெறும் கூடாரம் தான் சொல்றாரு. மோசே தான் அதுக்கு கூட சேர்த்து ஆசரிப்பு கூடாரம் என்று பேர் வைக்கிறார். ஆனா ஆண்டவர் ஆசரிப்பின் கூடாரம் சொல்ல, அது வெறும் கூடாரம் என்று தான் அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி தலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் மோசே அதற்கு ஆசரிப்பின் கூடாரத்தின் பேர் வச்சானா, ஆசரிக்கிற இடம், தேவனை ஆசரிக்கிற ஒரு இடமா இருக்கிறபடினாலே அதற்கு ஆசரிப்பின் கூடாரம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் காலப்போக்கில் வித்தின் ஒரு 520 வருஷத்துக்குள்ள அந்த ஆசரிப்பின் கூடாரம் காணாமல் போயிடுச்சு. ஏன்னா யோசுவாவினுடைய தலைமையில் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, கானான் தேசத்துக்கு போயிட்டாங்க. போன பிறகு நியாயாதிபதிகள் நாட்கள் எழும்ப ஆரம்பித்தது. அவர்கள் ஒவ்வொருத்தராக, நியாயாதிபதி புஸ்தகம் ஃபுல்லாவே பாருங்களேன், அவங்க வாசித்ததான ஒவ்வொரு காரியத்திலுமே கர்த்தரோடு இருக்கிறாங்க. ஒரு நியாயாதிபதி எழும்புவான், அதற்கு பிறகு அவன் மரித்த பிறகு ஜனங்க ஆண்டவர் விட்டு விலகுவாங்க. இப்படி மாறி 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 கடைசியா ஒரு நியாயாதிபதி அந்த இஸ்ரவேல் தேசத்தை அவன் ஆண்டு கொண்டிருந்த பொழுது, ஏலியின் தலைமையில, ஸ்தோத்திரம், ஜனங்கள் எல்லாரும் தேவனை விட்டு வழி விலகி போனதுனால இந்த ஆசரிப்பின் கூடாரம் அன்றியோடு ஒரு முடிவு கட்டப்பட்டது. 520 வருஷம் வரலாம் தான் அந்த யோசுவா அவன் கொண்டு போய் வைத்த பிறகு 520 வருஷத்துக்குள்ளாக அந்த ஆசரிப்பின் கூடாரம் காணாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேல் தேசத்தை விட்டு போயிற்றுன்னு சொல்லி 1 சாமுவேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தை வாசிக்கிறோம். அப்போ கவனிங்க, தேவன் தங்க வேண்டும் என்று, வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பின ஒரு தேவனுடைய ஆலயமாக கட்டப்பட்டதான அந்த ஆசரிப்பின் கூடாரம் இப்ப காணாம போயிடுச்சு. அடுத்ததாக ஒருத்தன் ஆசைப்படுறான், என்ன தெரியுமா? இப்ப அந்த உடன்படிக்கை பெட்டிய தாவீது ஓபேத் ஏதோமுடைய வீட்டுல கொண்டு வந்து வச்சுட்டு
பிரியமானவர்களே, அதை மறுபடியுமாக எருசலேமுக்கு கொண்டு வந்து அவனுடைய அரண்மனைக்கு பக்கத்திலேயே அந்த கூடாரத்தை போட்டு உடன்படிக்கை பெட்டி வச்சுட்டு மேல படுத்திருக்கிறான். இவனுக்கு நெருடலா இருக்குது. என்னடா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு கூடாரத்தில் இருக்குது, நான் எங்க படுத்துட்டு இருக்கிறேன், மாடியில படுத்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி நாத்தான்வேல் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சொல்றாரு, இதற்கு நான் என்ன பண்ணணும், ஆலய கட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நீர் என்ன சொல்றீர் அப்படின்னா நாத்தான்வேல் சொல்றாரு, நீர் உம்முடைய விருப்பத்தின்படி என்ன பண்ணு கட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு மறுபடியும் நாத்தான்வேலை திருப்பி அனுப்பி கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ கட்ட மாட்ட, உன் கை எப்படி இருக்குது, ரத்தத்தால கரப்பட்டிருக்கிறது, அதனால உன்னுடைய மகன் என்ன பண்ணுவான், ஆலயத்தை கட்டுவான். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர் தலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆலயம்ன்றதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். இது தெரியாம நீங்க ஆலயம்னா என்னன்னு உங்களுக்கு புரியாது, அதுக்காக சொல்றேன். முதல்ல ஆசரிப்பின் கூடாரத்தை கட்டுறதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, மோசேக்கு எங்க கூட்டு போனாரு, மலையில கூட்டு போய் என்ன காமிச்சாரு, எங்க கூட்டு போனாரு, என்ன பரலோகத்துக்கு கூட்டு போயிட்டாரு. கையை உயர் தலையில சொல்லுங்க பார்க்கலாம். அங்க மாடலை காமிச்சு இதுதான்பா அப்படிதான்பா கட்டணும்னாரு. இப்ப ரெண்டாவது யார் கட்ட ஆசைப்படுறா சொல்லுங்க, இப்ப யார் கட்ட போறா, சாலமன் கட்ட போறாரு. இவருக்கு ஒரு மாடல் வேணும்ல, ஆமாவா இல்லையா, கரெக்டா? மோசேக்கு ஒரு மாதிரினா இவனுக்கு என்ன வேணும், இதுக்கு ஒரு மாடல் வேணும்ல. ஆண்டவர் என்ன செய்யறார் தெரியுமா, வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தினுடைய 28ஆம் அதிகாரமா, 1 நாளாகம், ஒரே நிமிஷம் எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். 1 நாளாகமத்தின் புஸ்தகம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நிறுத்தி நிதானமா படிக்கலாம் பாருங்க. இப்பொழுதும் எச்சரிக்கையா இரு, பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவாயாக, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். 12ஆம் வசனத்தை சிஸ்டர், எதனாலங்க சத்தமா சொல்லுங்க. மோசேக்கு எப்படி வெளிப்பாடு வந்தது, மலையில 40 நாள் எங்க கூட்டு போய் காமிச்சாரு, பரலோகத்துக்கு கூட்டு போய் காமிச்சாரு. இப்ப தாவீது ஆலயத்தை கட்ட போறாரு, எதை காண்பிக்கிறாரு, ஆவியினால. இப்ப 19ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம், அதே அதிகாரம் 19. இந்த மாதிரியின்படி சகல வேளைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். அல்லேலூயா. ஆவியில தாவீத காண்பித்து ஆலயம்னா இப்படிதான் இருக்கணும், இந்த கட்டடம் இப்படி இருக்கணும்பான்னு வெளிப்படுத்தி ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார் என்று சொன்னால் தாவீதுக்கு காமிச்சிருக்கிறார். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர் தலையிலேயே சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. மோசேக்கு என்ன பண்ணாரு, எங்க கூட்டு போய் காமிச்சாரு, பரலோகத்துல கூட்டு போயிட்டு மாதிரியை காண்பிக்கிறார். இங்க தாவீதுக்கு ஆவியில வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியில ஆண்டவர் அழகா ஒரு ஆலயத்தை கட்டும்படி, ஒரு மகிமையான ஆலயத்தை கட்டும்படி, பிரியமானவர்களே, தாவீது எல்லா பொருட்களையும் சவகரித்து வைக்கிறான். தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு தன்னால் இயன்ற மட்டும் எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அவ்வளவு பெஸ்டா ஆலயத்துக்குன்னு எல்லாவற்றையும் அவன் சவகரித்து அவன் எடுத்து வைக்கிறான். கைகளை உயர்த்து ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்ப ஆலயம் பிரம்மாண்டமா கட்டப்படுது, அவ்வளவு அழகா கட்டப்படுது. சாலமோனுடைய நாட்களிலே பிரியமானவர்களே, அந்த கட்டட கலையெல்லாம் அவ்வளவு அருமையா இருந்தது. ஆனால் அந்த ஆலயமோ எத்தனை வருஷம் தான் இருந்துச்சு தெரியுமா, வெறும் 380 வருஷம் மட்டும்தான் இருந்தது. அதற்கு பிறகு தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டது. எருசலேமில் அவ்வளவு பிரம்மாண்டமா கட்டப்பட்ட ஆலயம் இடிக்கப்பட்டது. நான் சொன்ன முதல்ல ஆசரிப்பின் கூடாரம் எவ்வளவுதான் இருந்துச்சு, 520 வருஷம் தான் ஆசரிப்பின் கூடாரம் இருந்தது. அதற்கு பிறகு சாலமோன் கட்டின தேவாலய ஆலயம் அவ்வளவு அழகா கட்டினான். அப்பாக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அவ்வளவு அழகா கட்டி கொடுத்த, எழுதி கொடுத்ததை படியே பிசராம அவ்வளவு அழகா கட்டினான். கட்டினவன் ஆலயத்தை கட்டினானே, அவனுடைய லைஃப் சரியில்லைங்க.
சாலமோனுடைய லைஃப் சரியில்லாம போனதுனால கட்டப்பட்ட அந்த பிரம்மாண்டமான ஆலயம் வெறும் 380 வருஷத்துக்குள்ளாக ஆலயம் இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டது. நான் சொல்றேன், ஆலயம் கட்டடம் முக்கியம் இல்ல, கற்றவன் முக்கியம். ராமன் சொல்றீங்க, கைகளை உயர் தலையில சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க, ஆலயம் கட்டடம் முக்கியம் இல்ல. எவ்வளவு பிரம்மாண்டமா பத்தியா, ஓய்யோ அப்படின்ற பாத்தீங்களா, அது முக்கியம் இல்ல, கற்ற நான் முக்கியம். நான் மறுபடியும் சொல்றேன், ஏன் காணிக்க முக்கியம் கிடையாது, நான் தான் அவருக்கு முக்கியம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நம்ம தான் சபையில் இல்லையே, சபையில இருந்தா தான் பாஸ்டர் என்ன முறைப்பாங்க. ஸ்தோத்திரம், நம்ம எல்லாம் பொதுவா தானே வந்திருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். நீங்க கொடுக்கிற தசமம் பாகங்களுக்கு முக்கியம் கிடையாது, நீங்க தான் முக்கியம். ஹல்லேலூயா. வசனத்தை பாருங்க, ஆபேலையும் அவன் காணிக்கையும் தான் அங்கீகரித்தார். முதல்ல யார் அங்கீகரிக்கணும்? ஆபேல். அதுக்கப்புறம் தான் என்னது? காணிக்கை. நாம என்ன வேணாலும் பண்ணலாம், ஆண்டவர் வந்து காணிக்கை போட்டா ஏத்துப்பாருன்னு நினைக்காதீங்க. முதல்ல உங்களை அங்கீகரிச்சாதான் நம்முடைய காணிக்கை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அங்கீகரிப்பார். அதே போலதான் இவன் கட்டின அந்த ஆலயம் பிரியமானவர்களே, வெறும் 380 வருஷத்துக்குள்ளாக அந்த ஆலயத்தை கர்த்தர் இடித்து போட்டு விட்டார். யார் வந்தா? நான் சொன்ன ஏற்கனவே யார் வந்தது? நேபுகாத் நேசர். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களுடைய தலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு பிறகுதான் பிரியமானவர்களே, பாபிலோன்ல அடிமையா போறாங்க. இப்ப செருபாபேல் வந்து என்ன பண்றான்? ஆலயத்தை மறுபடியும் புதுப்பித்து கட்டுகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் கட்டும் பொழுது எழுதப்பட்ட புஸ்தகம் தான் பிரியமானவர்களே எஸ்ரா, நெகேமியா, ஆகாய், அப்புறம் வந்து சகரியா பாபிலோன்ல இருக்கிற பொழுது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட வசனங்கள். செருபாபேலே, நீ போ, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால ஆகும்பா, நீ போ அப்படின்னு சகரியா வந்து செருபாபேலை உற்சாகப்படுத்தி சொல்றார். ஆமென். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமி ஆவாயெல்லாம் சொல்லி பாபிலோன்ல இருந்ததான அந்த செருபாபேலை உற்சாகப்படுத்தி, யோசுவாவை உற்சாகப்படுத்தி, சாத்தான் வந்து யோசுவா பக்கத்துல நிக்கிறதெல்லாம் கடிந்து கொண்டு, ஆமென், அவன் பத்தி ரொம்ப அழகா, சகரியா புஸ்தகம் ரொம்ப அழகா இருக்கும். ஆகாய் 2 புஸ்தகம் தான், 1 2 தான், அதெல்லாம் படிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆலயத்தை கட்டும் பொழுது எழுதப்பட்ட அதிகாரம், எஸ்ரா நெகேமியாலாம் படிச்சு பாருங்க, எவ்வளவு அருமையாக, எவ்வளவு பாரப்பட்டு அந்த ஆலயத்தை கட்டினாங்கன்றத பாருங்க. ஆனால் பிரியமானவர்களே, காலப்போக்கில அந்த ஆலயம் வெறும் 586 வருஷம் தான் இருந்தது. 586 வருஷம் தான் இருந்தது. ஏன்னா அந்த அன்றைக்கு இருந்ததான யூத ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை விட்டு தூரமாய் போனபடினாலே ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? கிரேக்க சாம்ராஜ்யத்திலிருந்து கர்த்தர் ஒருவனை எழுப்ப ஆரம்பித்தார். ஆன்டியோகஸ் எப்பிபனஸ் என்று சொல்லக்கூடியவன் வந்து, ஸ்தோத்திரம், தேவனுடைய ஆலயமாக அந்த இடத்துல வந்து அவனுடைய தெய்வமாக ஜீவஸ் தெய்வத்தை கொண்டு வந்து ஆலயத்துக்குள்ள வச்சுட்டு பலிபீடத்துல பன்றிய பலியிட்டானாம். எதை பலியிட்டான்? சத்தமா சொல்லுங்க, எதை பலியிட்டான்? பன்றி. யூதர்களுக்கு எது பிடிக்காது? பன்னி பிடிக்காது. நமக்கு பிடிக்குமா? என்ன எல்லாம் ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க? பிடிக்காது தானே? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பன்றிய பலியிட்டதுனால எல்லா யூத ஜனங்களும் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆலயம் தீட்டாயிருச்சுன்னு சொல்லிட்டு கடைசி வரலும் அந்த ஆலயத்துக்கே உள்ள போகலைங்க. அப்படியே ஆலயத்துல அந்த ஆன்டியோகஸ் எப்பிபனஸ் சொல்றவன் வந்து ஆலயத்தை வந்து டேமேஜ் படுத்தி இடிச்சு, செவுறுகளை இடிச்சு அந்த ஆலயத்தை ஒரு மாதிரி பண்ணிட்டு போயிட்டான். பிரியமானவர்களே, ரொம்ப வருஷத்துக்கு யூத ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்காம இருந்தார்கள். அந்த வருஷம் தான், அந்த இடைப்பட்ட காலம், பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவுல 400 வருஷம் கேப் இருக்குது பாத்தீங்களா? அந்த காலத்துக்கு பேர் என்ன தெரியுமா? இருண்ட காலம் என்று சொல்லுவார்கள். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆலயத்தை குறித்தோ தீர்க்கதரிசி குறித்தோ எந்த வெளிப்பாடுமே இல்லாத ஒரு காலம். அந்த 400 வருஷம் கேப்ல அந்த காலத்தை பார்க்க முடியும். இப்போ ரோம சாம்ராஜ்யம் அடுத்ததாக எழும்புகிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரோம சாம்ராஜ்யத்துல எழும்பினதான அந்த ஏரோது என்ன பண்றானா, இந்த யூதர்களை பிரியப்படுத்த, யாரை பிரியப்படுத்த? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஆசரிப்பின் கூடாரத்தை கட்டுவதற்கு மாதிரி எங்க இருந்து வந்தது? யார் கொடுத்தா?
சொல்லுங்க, யார் மாடல்? பரலோகத்துல கூட்டு போய் ஆண்டவர் மாடல் காமிச்சார். அடுத்து ரெண்டாவது என்ன சொன்னேன்? என்னது கட்டுறதுக்கு? ஆலயம் கட்டுறதுக்கு யார் வெளிப்பாடு கொடுத்தா? ஆவியினாலே ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தாவீதின் கையில என்ன பண்ணி கொடுத்தாராம்? எழுதி கொடுத்தாருன்னு தெளிவை யார் சொல்றா? தாவீதே சொல்றாரு. அதை எழுதி யார்கிட்ட கொடுத்தா? சாலமோன். சரி, மூணாவது தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு செருபாபேல் கட்டினாரு. எப்படி கட்டினாரு? தீர்க்கதரிசியை கொண்டு. யாரு? சகரியா தீர்க்கதரிசி இருக்கார்ல, அவர் தானே உற்சாகப்படுத்தி அனுப்புறாரு. பலத்தினாலும் இல்ல பராக்கிரமத்தினால என்னுடைய ஆவினால அனுப்புறாருப்பா, நீ போ தேவனுடைய ஆலயத்தை என்ன பண்ணு, கட்டுன்னு சொல்லி கட்டுறாரு. இப்ப சொல்லுங்க, ஆசரிப்பின் கூடத்தை எதை வச்சு கட்டுறாரு? எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன். என்ன மாடலை காமிச்சாரு. ரெண்டாவது ஆவியினால என்ன பண்ணாரு? ஆலயத்தை கட்டுறதுக்கு எழுதி கொடுத்தாரு. மூணாவது தீர்க்கதரிசியை கொண்டு என்ன பண்றாரு? கட்டுறாரு. இப்போ நான்காவதாக ஒரு ஆலயம், அதேதான், அதே இடத்துல தான் கட்டப்படுது. அந்த ஆலயத்தை எப்படி கட்டுறான் அப்படின்னா, ஏரோது பிரியமானவர்களே வெளிப்பாடும் இல்ல, அடுத்தது ஆவியிலும் வெளிப்படல, தீர்க்கதரிசியும் சொல்லல. இவரு ஏரோது எப்படி கட்டுறாருன்னா, இந்த யூதர்களை பிரியப்படுத்துறதுக்கு கட்டுறான். பயங்கர பிரம்மாண்டமா கட்டுறான். வசனமும் சொல்லுது, வாசிங்க பார்க்கலாம் பிரியமானவர்களே. யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், உங்க வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை 20ஆம் வசனம். யோவான் 2:20 படிங்க பார்க்கலாம். அப்படியே இந்த ஆலயத்தை கட்ட எத்தனை வருஷம் சென்றது? 46 வருஷமா யூதர்களுக்கு ஆலயத்தை என்ன பண்றான்? இந்த ஏரோது கட்டினான். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். கரங்கள் உபயோக அல்லேலூயா சொல்லுவோம். ஆமேன். ஏன்பா கட்டுற? எது கட்டுறான்? கர்த்தர் கட்ட சொன்னாரா? இல்ல. எதற்கு கட்டுறான்? யூதர்களை பிரியப்படுத்த. யூதருக்கு எப்படி ஆகலும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், ஏரோதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதற்காக தான் என்ன பண்றான்? இந்த ஆலயத்தை கட்டுறான். இந்த ஆலயத்தில் தான் இயேசு கிறிஸ்துடைய பிரதிஷ்டை நடக்குது. இயேசு கிறிஸ்து அந்த காசுக்காரர்களை அடிச்சு விரட்டினதெல்லாம் எங்கதான்? இந்த ஏரோது கட்டின தேவனுடைய ஆலயம். பிரியமானவர்களே, என்ன நடந்தது தெரியுமா? இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பிறகு, பிரியமானவர்களே, தீத்துராயன் என்று சொல்லக்கூடியதான ஒருவன், ரோம பேரரசன், அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? இந்த யூதர்களுடைய கலவரம் அதிகமா இருக்கிறபடினா, அவங்க யூதர்கள் பயங்கர மரணனுங்க, பயங்கரமானவனுங்க. அவனுடைய கலவரம் தாங்க முடியல. அதனால என்ன செய்கிறான்னா, இவங்க இந்த தேவனுடைய ஆலயம் இருக்கிறதுனால இவங்க பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அந்த தீத்துராயன் என்று சொல்லக்கூடியவன், பிரியமானவர்களே, அந்த தேவனுடைய ஆலயத்தை இடித்து தரமட்டமாக்கிட்டான். இன்னி வரையிலும் எருசலேமிலே தேவனுடைய ஆலயம் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரே ஒரு செவுரு மட்டும்தான் இருக்குது. அது கூட சாலமோன் கட்டின அந்த செவுரு. அந்த செவுருல போய் தான் நம்ம யூதர்கள் என்ன பண்றாங்க? முட்டிக்கிட்டு என்ன சொல்றான்? சொல்லுங்க, கரெக்ட் தான் சொல்லுங்க. என்ன சொல்றான்? மேசியாவே வாரும். அட பைத்தியக்காரங்களா, அவர் வந்து போயிட்டாரு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப என்ன பண்ண போறாரு? இப்ப எங்க இருக்கிறாரு? அவர் ஆவி நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. நான் தான் அவருடைய பரலோகம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கையை உயர்த்தி தலையில சொல்லுங்க பார்க்கலாம். முட்டின்னு என்ன பண்றானுங்க? மேசியாவே வார், எங்களுக்கு என்ன கட்டி கொடும்? ஆலயத்தை கட்டி கொடும், ஆலயத்தை கட்டி கொடும். முட்டி என்ன பண்றான்? அழுது கொண்டிருக்கிறான். நல்லா கவனிங்க. அப்போ சாலமோன் மோசே கட்டின ஆசப்பின் கூடாரமும் போயிடுச்சு. ரெண்டாவது தாவீது கட்டின தேவனுடைய ஆலயமும் இடிக்கப்பட்டாச்சு. மூணாவது செருபாபேல் கட்டின ஆலயமும் இடிக்கப்பட்டாயிற்று. நாலாவது ஏரோது கட்டின தேவனுடைய ஆலயமும் இடிக்கப்பட்டாயிற்று. இப்ப கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் ஆலயம் இல்லப்பா. இப்ப வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 3:17 படிங்க பார்க்கலாம். வாசிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறதே,
நீங்களே அந்த ஆலயம். கரங்களை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு பார்த்து ஆண்டவர் சொல்வாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் ஒன்று என்ன பண்ணாது. நீங்க நானும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நல்லா. நான் யார் என்று சொன்னால் தேவனுடைய ஆலயம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தோ அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படிங்க கட்டுறாரு ஆலயத்தை? அப்போஸ்தலர் 28 வாசிக்கிற பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். சீக்கிரம் வேகமா 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களுக்கு கண்காணிகளாக வைத்த மந்தையம் முழுவதும் குறித்து எச்சரிக்கையாயிருங்க. ஆமேன். அவர் ரத்தத்தை கொண்டு நம்மை கட்டினார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி தலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிங்க, நீங்க சாதாரண ஆள் கிடையாது, நீங்கள் தேவனுடைய ஆலயம். உங்க ஆலயத்தை பிசாசு தொடவே என்ன? ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இது கட்டுறது மோசை இல்ல. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை கட்டுறது யாரு கிடையாது, மோசை இல்ல. உங்களை கட்டுறது சாலமோன் இல்ல. உங்களை கட்டுறது செருபாபேல் இல்ல. உங்களை கட்டுறது ஏரோது இல்ல. உங்களை கட்டுறது கர்த்தராகிய தேவன். அவர் வல்லமை உள்ளவர். உங்க சரீரத்தின் மேல, உங்க மேல பிசாசு தொடுவதற்கு அதிகாரம் இல்லன்னு சொல்ல மாட்டீங்களா? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயம் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் சொல்லுங்க மேற்கொள்ளுவதற்கு அதிகாரம் இல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்? நான் யாரு? நான் யாரு? தேவாலயம். தேவனுடைய ஆலயத்துல யார் இருப்பாரு? ஆசரிப்பின் கூடாரத்தை கட்டினானே, எதற்கு கட்டினா? யார் வாசம் பண்றதுக்கு? சத்தமா சொல்லுங்க, யாரு? தேவன் வாசம் பண்றதுக்கு. தாவீதே எம்ப ஆலயத்தை கட்டுறதுக்கு இவ்வளவு உற்சாகப்பட்ட? சாலமோன் ஜெபிக்கிறான், ஆலயத்துல மகிமை இறங்கி வருது. ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாதபடி அவ்வளவு மகிமையால நிரப்பப்பட்டதுங்க. ஹல்லேலூயா. செருபாபேல் தேவனுடைய ஆலயத்தை கட்டுறான். அன்றைக்கு எஸ்ரா ஆமென் தேவனுடைய ஜனங்களை தேவன் பக்கமா திருப்பதற்காக கண்ணீரோடு பிரசங்கம் பண்றான். அங்கேயும் கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு என்னை உங்களை கட்டுறது யார் தெரியுமா? தேவனே கட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நாம எல்லாரும் அவரால கட்டப்படுகிறோம். நாம அவருடைய அவயங்கள். சொல்லுங்க, நான் அவருடைய அவயம் சொல்லுங்க பார்க்கலாம். தலை கிறிஸ்து சொல்லுங்க பார்க்கலாம். யார் தலை? எல்லாம் சொல்லுங்க, தலை கிறிஸ்து. வாசிங்க பாரு, எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். எபேசியர் 4:12 படிக்க பாருங்க. எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். எபேசியர். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு போதும். பாருங்க, நல்ல கவனிங்க. நாம் யாரா இருக்கும் தெரியுமா? கிறிஸ்துவினுடைய அவயங்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவினுடைய அவயம். நான் சொல்லுங்க, அவயங்கள். ஆமென். எல்லாம் ஒவ்வொரு அவயம். சரீரம் ஒண்ணுதான். யாரு? கிறிஸ்து. ராமன் சொல்லுங்க, சரீரம் ஒண்ணு. இல்ல சொல்லுங்க, சரீரம். அந்த சரீரம் யாரு? இயேசுதான் சரீரம். ஆமென். அதுக்காக தான் சொல்லுவேன், சபை கிறிஸ்துவின் அந்த சபைக்கு தலை கிறிஸ்து தான். நாம எல்லாரும் யாரா இருக்கிறோம்? அவயங்களா இருக்கிறோம். ஒருவன் ஆமென் உன்னை தொட்டால் என்னை யார தொடுற மாதிரி? நீங்க அந்த புரிஞ்சுக்கணும். முதல்ல நான் தேவனுடைய சரீரமா ஆலயமா இருக்கிறேன். என்னை தொடுவதற்கு எவனுக்கும் அதிகாரம்? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். பலவீனமே, நான் தேவனுடைய சரீரமா இருக்கேன், என்னை எப்படி நீ தொட வர? நீங்க கேட்கணும். உம்முன்னு இருக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. விசுவாசத்தினால் சொல்லுங்க, விசுவாசத்தினால் மரணமும் ஜீவனும். சத்தமா நாவின் அதிகாரத்தில் இருக்குது. ஆமென். சொல்லணும், வார்த்தையை பேசணும், வசனத்தை அறிக்கை பண்ணணும். ஆமென். ஏன்னா நான் தேவனுடைய ஆலயம். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 பேதுருவின்
புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சத்தம் போட்டு நம்ம படிக்கலாம். வாசிங்க பார்க்கலாம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டீர்களா, கட்டப்பட்டு வருகிறீர்களா அப்படின்னு என்ன அர்த்தம்? சொல்லுங்க, என்ன பண்ற? என்ன இந்த வசனம் எப்படி என்ன சொல்லுது? கட்டிக்கிட்டே. இன்னும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கட்டிக்கிட்டே இருக்கிறோம். யார் கட்டுறது? அவர் கட்டுறாரு. ஆமே. எல்லாம் யார் கட்டுறது? அவர் கட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி ஜபலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏன் இப்படி இவங்களாம் வேற வேலை இல்லையா? பிரதருக்கு ஃப்ரீயா லீவ் எடுத்துருதோ, ஐயாங்களுக்கெல்லாம் எல்டர்ஸ்க்கெல்லாம் ஜாலியா இருந்திருக்கலாம். சனிக்கிழமை லீவ், நம்ம எங்கேயாவது வெளில போவோமா, மகாபலிபுரம் போலாமா, இல்லை எங்கேயாவது போயிட்டு வருவோமா? அது குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஜோம் பண்ணாரு. அவசியமா இல்ல? என்னையும் ஆளை பக்கத்துல இருந்து வர வச்சு இல்ல எனக்கு ஒரு ஆஃபரிங் கொடுத்து அவசியமா? ஏன்னா நம்ம கட்டப்பட்டு வருகிறோம். இங்க வந்து ஒரு கட்டுறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா என்ன உருவாக்கிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமா சொல்ல மாட்டேன்றீங்க. அல்லேலூயா, ஆமேன். கட்டப்பட்டு எதுக்கு சர்ச்சுக்கு போறோம்? அதுவா பாஸ்டர்? காலையில பாஸ்டர் 8 மணிக்கு ஆராதீங்கன்னா சொன்னார் பிரதர். நீங்க தானே சொன்னீங்க, யாரோ ஒருத்தர் சொன்னார் 8 மணிக்கு ஆராதன்னா 8 மணிக்கு தான் ஏஞ்சி என்ன பண்ணுவோம்? பல்ல தேய்ச்சி கபான்னு குளிச்சா குளிக்காமையும் திப்புன்னு ஓடி எப்படியாகிலும் அந்த கடைசி காணிக்கைக்கு என்ன பண்ணோம்? போயிடணும். போயிட்டு அந்த பாஸ்டர் ஒரு ஆமேன்னு சொல்லிட்டாருனாவே என்னதுதான் அதுக்காங்க கட்டப்படணுங்க. கட்டிட்டு இருக்கிறாருங்க ஆண்டவர். உங்களை கட்டின்னு இருக்கிறாரு, உங்களை கட்டுறாரு, பரிசுத்தத்துல கட்டுறாரு, தேவனுடைய உன்னதமான அழைப்புக்கென்று கட்டுறாரு. நீங்க தேவனுடைய ஆலயம், நீங்க தேவனுடைய ஆலயம். அவருடைய சாயலாக நீங்க கட்டப்பட்டு வருகிறீர்கள். நீங்க அவருடைய ஆலயத்தின், அவருடைய சரீரத்தினுடைய அவயங்கள் என்றதை மறந்துடக்கூடாது. இங்க வந்திருக்கும் எல்லாருமே தனித்தனி டெனாமினேஷன். கரெக்டா நான் சொல்றது இல்ல? நான் மாறினாதான். இங்க சிஎஸ்சி ஆட்கள் இருக்கலாம், ஈஸியா இருக்கலாம், பெண்டிகஸ் சர்ச்சஸ் இருக்கலாம். பிரியமானவர்களே, டெனாமினேஷன் முக்கம் கிடையாது. எந்த சபையா இருந்தாலும் அவருடைய சரீரம். தெரியுமா உங்களுக்கு? எந்த சபையா இருந்தாலும் அவருடைய சரீரமாக கட்டப்படுகிறோம். இந்த பூமியில் தான் நாம டெனாமினேஷனை பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. நான் மாறனாதான்றதும், ஐயா சிஎஸ்சின்றதும், அவர் பெண்டிகாஸ்ட்ன்றதும், ரெகபோத்ன்றதும், இது எல்லாமே இங்க நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு சபையிலுமே ஆண்டவர் நம்மை கட்டிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம யாரு? தேவனுடைய ஆலயம். ஆனா ஒரிஜினல் ஆலயம் எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்குது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம். எல்லாம் ஒரே சிஸ்டர் எல்லாரும் எடுத்துக்கிட்டுங்க. ரொம்ப முக்கியமான வசனம். 1 ராஜாக்களின் புஸ்தகம், 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை படிங்க சிஸ்டர். ஆலயம் கட்டப்படுகையில், நல்ல கவனிங்க, ஆலயம் கட்டப்படுகையில் அது பனித்திருந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிறதை போல சுத்திகள், வாட்சிகள் முதலான எந்த இரும்பு ஆயுதங்களின் சத்தமும். சரி, இந்த வசனத்துக்கு எனக்கு ஒரு அர்த்தம் சொல்லுங்க. ஆலயம் கட்டுறாங்க, சரியா? கட்டிட்டு இருக்கிறாங்க. ஆலயம் கட்டப்படுகையில், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் எத்தனை வசனம் சொன்ன? 7வது வசனம். கவனிக்கிறீங்களா? ஆலயம் கட்டப்படுகையில். அடுத்தது, அது பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆலயம் கட்டுறாங்களா, என்னது? பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆலயம் வேற எங்கேயோ கட்டுறாங்க. ஒரு கல் இருக்குல்ல, ஒரு கல்லுன்னு வச்சுக்கீங்களேன். அந்த கல்லை நல்லா ஷேப் ஆக்கி, ஆலயத்துக்குள்ள என்ன சத்தம் கேட்கல? சுத்தி சத்தம் கேட்கல, ஒளி சத்தம் கேட்கல,
இரும்பு சத்தம் கேட்கல, ஆயுதம் சத்தம் கேட்கல. எல்லாமே எங்க நடக்குது? சொல்லுங்க, எங்க நடக்குது? வெளியில வேற எங்கேயோ நடக்குது. ஆலயம் வேற எங்கேயோ கட்டப்படுது. கரெக்டா? புரியுதுங்களா? ஆலயம் பரலோகத்துல கட்டப்படுது. கட்டப்படுறது யாருன்னா நீங்களும் நானும். அல்லேலூயா சொல்லுவோமா? என்னால கட்டப்படுறோம். எங்க வேலை நடக்குதுன்னா இங்க வேலை நடக்குது. சுத்திய வச்சு உடைக்கிறோம். ஒட 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 ஒட. ஏன்னா அங்க என்ன சத்தம் கேட்கல? என்னங்க? சுத்தி சத்தம் கேட்கலையா? இரும்பு சத்தம் கேட்கலையா? அப்புறம் ஆயுதங்கள் சத்தமும் கேட்கல. இங்க உங்களை அழகா ஒரு ஷேப் ஆக்கி, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க நீங்க ஒரு வேளை ஷேப் ஆக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப இந்த நிமிஷம் நீங்க ஷேப் ஆகிட்டீங்கன்னா உங்களை ஒரு பாட்டு பாடுவாங்க, பரலோகமே. சார் என்ன ஆயிட்டாருன்னு அர்த்தம்? சார் என்ன ஆயிட்டாருன்னு அர்த்தம்? ஷேப் ஆயிட்டார். எங்க தேவைப்பட்டுச்சு? அப்ப ஆலயம் எங்க இருக்குது? ஒரிஜினல் ஆலயம் எங்கங்க? பரலோகத்தில் இருக்குதுங்க. நீங்கள நானும் இங்க என்ன பண்ணப்பட்டு வருகிறோம் தெரியுமா? ஆலயத்துடைய பொருட்களை நீங்கள நானும். அல்லேலூயாவா? கையை உயர்த்தி தலையில சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? செதுக்கிட்டு இருக்கிற. ஒண்ணு வேண்டாம் வெறுப்போ உட்காந்துன்னு இன்னும் டைம் ஆயிப்போச்சு. அவர் வேற சொல்லிட்டு போனாரு, இன்னும் 3 நிமிஷம் இருக்குது. இன்னத்த ஒரு அப்படின்னு உட்காந்துனா நீ என்ன ஆகலன்னு அர்த்தம். ஐயோ, நீ பட்டறைக்கு வந்து கூட நீ ஷேப் ஆகி ரிஜெக்ட் ஆயிடினா எவ்வளவு பரிதாபம், எவ்வளவு பரிதாபம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறோம், வசனத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு மனம் இல்லையே. வசனத்தினால உன்னை கர்த்தர் உருவாக்குறாரே. ஏன் சபையில கண்டிச்சு பேசுறாங்க, உன்னை ஷேப் ஆக்குறாங்க, உன்னை உருவாக்குறாங்க, சுத்தியால அடிக்கிறாங்க, வார்த்தையால உங்களை உருவாக்குறாங்க. ஆனா நமக்கு என்ன மனம் இல்ல தெரியுமா? என்ன மனம் இல்ல? ஷேப் ஆக்குறதுக்கு மனம் இல்ல. நாங்க தாங்க ஆலயம், நீங்க தாங்க ஆலயம். கரங்களை உயர்த்தி தலையிலேயே சொல்றீங்க பார்க்கலாம். பாஸ்டர், அப்போ 100 கோடின்னு கட்டினாங்களே, அது என்னது பாஸ்டர்? அது வெறும் பற்றை. என்னது? சத்தமா சொல்லுங்க, என்னது? இப்ப நான் என்ன வச்சிருக்கிறேன்? ஆள பக்கத்துல பற்ற ஷாப் வச்சிருக்கிறேன். என்ன வச்சிருக்கிறேன்? என்ன பற்ற எப்படி இருக்கும்? உங்களை போய் நான் கேட்டேன் பாருங்க, பற்ற எப்படி இருக்கும்? என்ன சார்? எல்லாமே இருக்கும். டஸ்ட் இருக்கும், தூசி இருக்கும், துரும்பு இருக்கும், நெருப்புன்னு யாரும் சொன்னாங்க, நெருப்பு இருக்கும். இல்ல, பற்ற எப்படி இருக்கும்? எல்லாமே இருக்கும். அழுக்கு கூட இருக்கும். வேலை செய்யறவன் எப்படி இருப்பான்? சுத்தமா டிப்டாப்பா டை எல்லாம் கட்டிக்கிட்டு அப்படியே சுத்தமா செய்வானா? சொல்லுங்க. ஆனா நமக்கு என்ன பிரச்சனைனா, பற்றையில எது இல்ல? சுத்தமே இல்ல பாஸ்டர். எல்லாம் அழுக்கழுக்காகுது. அங்க இருக்கிற கல்லெல்லாம் எப்படி இருக்குது? அழுக்கழுக்காகுது பாஸ்டர். அதனால அத்தை பற்றைக்கு போறோம் பாஸ்டர். அத்தை பற்றையும் அப்படிதான் இருக்கும். நீ எந்த பற்றைக்கு போனாலும் உங்களை என்னதான் பண்றாரு ஆண்டவர்? பற்றையில உன்னை சுத்திகரிப்பு வேலை நடக்கலன்னு நீ அங்க போகாதன்ற. நானு உங்களை கர்த்தர் உங்களை உருவாக்குறது, உங்களை பெண்ட் ஆகிறதுக்கு, உங்களை அந்த வார்த்தையினாலே உங்களை உருவாக்கப்படாத சபைக்கு போகாதிருங்கள். எங்க ஆவியானவர் உன்னை உணர்த்துகிறாரோ, கண்டித்து உணர்த்துகிறாரோ, ஆண்டவர் உங்களை ஒரு அழகான ஒரு ஷேப் ஆக்குறதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. பரலோகத்துல நீங்க அவருக்கு தேவை. அல்லேலூயா. அப்ப இங்க இருக்கிற எல்லா ஆலயமும் என்னதான்? ஒர்க் ஷாப் தான், பற்றதான் அது. அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். ஒரிஜினல் ஆலயம் எங்க இருக்கு? கிறிஸ்து தான் அந்த ஆலயம். ஹல்லேலூயா. அவர் தலையா இருக்கிறார். ஒரு வசனத்தை மட்டும் வாசித்துட்டு நான் முடிச்சிடுறேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திலிருந்து. சிஸ்டர் நீங்க படிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. எப்படி எனில் சரீரம் ஒன்று, அவைகளுக்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாய் கிறிஸ்துவும் இருக்கிறார். நான் யூதரன் இல்ல, கிரேக்கனும் இல்ல, எந்த ஜாதியா இருந்தாலும் எல்லாரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானப்பட்டு
எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டும். வாசிங்க. சரீரமும் ஒரே அவயமாயிராமல் அநேக அவயங்களா இருக்கிறது. காலானது நான் கையா இராதபடினாலே நான் சரீரத்தில் அவயமில்லை என்றால் அதனாலே சரீரத்தின், பாத்தீங்களா, காலானது கையை பார்த்து சொல்றான், நீ என் சரீரம் இல்லைன்னா ஒத்துப்பீங்களா? சொல்லுங்க, ஒத்துக்கிறீங்களா? தலை யாரு? கிறிஸ்து. நீங்கள நானும் யாரு? காலா இருக்குமோ, விரலா இருக்குமோ, நகையா இருக்குமோ, ஏதோ ஒண்ணு பேட்டர்ன்ல நம்ம என்ன பண்றோம், இங்க நம்ம உருவாக்கப்படுறோம். அதனால நீங்க பக்கத்துல இருக்கிற எல்லாருமே ஒரே சரீரம். எந்த ஜாதியும் இல்ல, எந்த மதம் இல்லைங்க. என்ன நீங்க இப்படி சொல்ற? மதத்தை ஆண்டவர் ஸ்தாபிக்க வரல, புரியுதா? ஒரே குளம்தான். ஆமென். ஏசுதான். ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? சரி, நான் நேரம் ஆயிடுச்சு, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம். ஒரு வசனத்தை மட்டும் வாசித்துருங்க. ஸ்தோத்திரம். இது எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆசரிப்பின் கூடாரத்தை கட்டுறதுக்கு மாடல் எங்க? பரலோகத்துல யாரு காமிச்சாரு? அதன்படி அவர் என்ன பண்ணாரு? செஞ்சார். சரி, ரெண்டாவது, தாவீது ஆவியில வெளிப்படுத்தி கையில எழுதி கொடுத்தாரு. சாலமோன் என்ன பண்ணாரு? கட்டி முடிச்சார். செருபாபேலுக்கு தீர்க்கதரிசி கொண்டு என்ன பண்றாரு? கட்டினாரு. தீர்க்கதரிசி என்னன்னா சொன்னாங்களோ அதுபடி கட்டிட்டார். சரி, நாலாவது, ஏறது எது கட்டினா? எதுக்குன்னே தெரியல. எதுக்குன்னே? அதை யூதர்களை பிரியப்படுத்த அவன் இஷ்டத்துக்கு கட்டிட்டான். அளவும் இல்ல, சைஸ் இல்ல, ஒண்ணு இல்ல. அவரா இஷ்டத்துக்கு யாரை பிரியப்படுத்துறதுக்கு? சரி, இப்போ ஒரு ஆலயம் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஒண்ணும் முடிக்கல. நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கட்டப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப யார் மாடல் தெரியுமா? வாசிங்க. 1 பேதுரு 2:21. 1 பேதுரு புஸ்தகம் 1 அதிகாரம் 21வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். 1 பேதுரு புஸ்தகம் 1 அதிகாரம் 21வது வசனம். உங்கள் விசுவாசமும் இல்ல சார், 2 பேதுருவா? 2 பேதுரு 2:21 பாருங்க. அடிச்சுவடுகளை எத்தனை வருஷம்? 21 தானே? 2 பேதுருவா? 2:20. நான் என்ன சொன்னேன்? 1 சொல்லிட்டேனா? ஐயோ சாரி சிஸ்டர். இதற்காக அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் பாடுபட்டு ஆமென். யார் எக்ஸாம்பிள்? இப்ப நமக்கு யாரு தான்? 7 வாரத்துக்குரிய செய்தி இருக்குது. இயேசுவின் மாதிரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு 7 செய்தி இருக்குது. பாசிப்பே அனுப்பிச்சிட்டாரு, முடிச்சிடுறையா? சரி, சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே நீங்களும் நானும் தான் ஆலயம். ஆமென். இந்த ஆலயத்தை பரிசுத்தமா காத்துங்க. இந்த ஆலயத்தை தொடர்றதுக்கு எந்த பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. உங்களை அவர் ரத்தத்தினாலே கர்த்தர் மீட்டெடுத்து விட்டார். எந்த பலவீனமோ, எந்த சாபமோ, எந்த வியாதியோ, எந்த சோர்வோ உங்களை தொட முடியாது. ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்றாரு, இந்த கல்லின் மேல் மோதுகிறவனுக்கு ஐயோ. இது எதன் மேல் மோதுகிறதோ அது இல்பொருளாகாமல் போகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை அந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறாரு. கீழ் நோக்கி பார்க்காதீங்க, மேல் நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்களே அந்த தேவாலயம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நம்ம நன்றியோடு நம்ம ஸ்தோத்திரிக்கிற ஐயா. தேவ ஆவியானவர், நீர் எங்களோடு பேசின நம்முடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிற ஐயா. நாங்கள் தேவனுடைய ஆலயம் ஆண்டவரே. ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்க எங்க சரீரத்துமாகிய ஆலயத்துல ஆண்டவர் உண்மை தேட 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 எங்க தேவைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சந்திக்கப்படும் ஆண்டவரே. உமக்கு முதலிடம் கொடுக்கிற பொழுது ஆண்டவரே, ஏன்னா நாங்க குடியுரிமை கொண்டது பரலோகத்துக்குரியவர்கள் ஆண்டவரே, இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல ஆண்டவரே. ஆகவே எங்கள் தேவைகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய 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 ஆண்டவரே, இந்த பூமிக்குரிய சகல நன்மையினாலே எங்களை நிரப்புவீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பிரேயர் மினிஸ்ட்ரி இன்னும் அதிகமாய் வளர்ந்து பெருகட்டும். ஆயிரமான ஜனங்கள் வந்து இதில் பலன் பெறட்டும். ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.